அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 16th மார்ச். நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம என்ன மாதிரியான ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தோம், அதில் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். பிஃபோர் த வீடியோ, இன்னைக்கு மார்னிங் மண்டே 16th மார்ச் வந்து நம்ம லைவ் செக்ஷன் வந்து இன்னைக்கு யூடியூப்ல வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ இட் வென்ட் வெல். ஐ ஹோப் அந்த யூடியூப் லைவ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாசிபிள் நம்ம நாளைக்குமே வந்து லைவ் அப்படிங்கிறத வந்து வரலாம். ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்னதான ஒரு டவுட் ரிலேட்டட் டு ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். அதுக்கு தகுந்த ரிப்ளை அப்படிங்கிறத நான் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ரிவ்யூவை பற்றின ஒரு அப்டேட். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அவர் நம்பர், அதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் கூட டிஃபரன்ஸ் கிடையாது, நியர் டு அவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது சொல்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. 23,116.50 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நம்மளுடைய லெவல்ஸ். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து 23,116.10 சம்திங், கிட்டத்தட்ட ஒரு 0.40 பைசை மட்டும் தான் டிஃபரன்ஸே தவிர்த்து எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரிஜெக்ஷனுமே வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் இந்த டைம்ல தான் நமக்கு வந்து மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. ஈவன் லைவ்ல வந்து நம்ம இந்த மொமெண்டம் கேண்டிலோடயே சேர்த்து நமக்கு இந்த டி கோல்டு என் செட்டப் அப்படின்னு வரும் பொழுது இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணியிருந்தோம். இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் ஃபார் நிஃப்டியினுடைய ஆப்ஷன் ட்ரேட். அண்ட் த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு நம்மளுடைய லோ கட் ஆயிட்டு அகைன் ரிவர்சல் ட்ரேட்ல வந்து ஒரு பெரிய மொமெண்டம். ஈவன் தோ இன்னைக்கு ஒரே ஒரு டைமிங் கேண்டில் மட்டும்தான் இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்திருந்தாங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், டைமிங் கேண்டில் படி ஒன்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட்ல நமக்கு கம்ப்ளீட்டான பாயிண்ட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் அகைன் மல்டிபிள் டைம் வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆன இடம் வந்து 23,116. ஒன்ஸ் வந்து இந்த ஹை வந்து பிரேக் ஆனதும் நமக்கு நம்மளுடைய தேர்ட் லெவல்ஸ் வரைக்குமே ரொம்ப சுலபமாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் க்ளோஸுமே நியர் டு அவர் நம்பர்ஸ் 23,116 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல இருந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ரைஸும் சரி க்ளோஸுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து இன்னைக்கு க்ளோஸாக இருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து இந்த இடங்கள்ல நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில், செகண்ட் டைமிங் கேண்டில், தேர்ட் டைமிங் கேண்டில், சூப்பரான ஒரு மொமெண்டம். ஈவன் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் ஒரு ஃபால், செகண்ட் டைமிங் கேண்டில் ஆல்சோ ஃபால், தேர்ட் டைமிங் கேண்டில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்டெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லெவல்ஸ், இந்த டைமிங் கேண்டில் எல்லாமே நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து இது நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், ஒன் டே பிஃபோராகவே அந்த டைமாக இருக்கட்டும், இல்லை நம்ம லெவல்ஸாக இருக்கட்டும் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஒன் டே பிஃபோராக நீங்கள் அந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனுடைய ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட், இல்லை ஹை கட் ஆகும் பொழுது லாங் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இது மாதிரியான அப்சைடான மார்க்கெட்டில் கூட ஒரு சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்ட்ராடேல கேப்சர் பண்ணியிருக்க முடியும் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அண்ட் ஒரு நம்பர்ஸும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆயிருந்தாங்க. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். சென்செக்ஸினுடைய ஓபன் பிரைஸ்மே நமக்கு இந்த இடங்கள்ல இருந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஒரு நம்பர்ஸும் வந்து ரொம்ப அழகாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே இல்லை 2 days பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி 2% இல்லை 3%, 4% இதெல்லாமே கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயில மார்க் பண்ணி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலை எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒன் டே பிஃபோராக போஸ்ட் பண்ண வீடியோல இருந்து நம்மளுடைய ஸ்டாக் என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், என்ன லெவல்ஸ் என்ன டைமிங் கேண்டில் போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மார்னிங்கே நம்ம லைவ்ல வந்து போயிருந்தோம் இல்லையா, அதனுடைய லிங்க்குமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஈவன் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்ல ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு ஈவன் 5 மினிட்ஸ் படி இந்த மொமெண்டம் கேண்டில் 9:35 to 9:40 ஒரு சூப்பரான ரிஜெக்ஷன் பிளேஸ். ஸோ அதுல இருந்து ஒரு சூப்பர் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. எவ்ரி மொமெண்டம் அது கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து அதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. மொமெண்டம் கேண்டில் வரும் பொழுது பாசிபிள் அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரௌண்ட் நிஃப்டியினுடைய 23,200 கால் வந்து ஒரு சூப்பரான
புட் ஆப்ஷன் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸுமே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. நாங்க என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், என்ன ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றோம், எந்த டைம்ல அந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு வராங்க, அந்த மொமெண்டம் கேண்டில் இருந்து எந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனல்ல பத்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க எவ்ரிடே பிளான் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 16th மார்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில். இது நாட் ஓன்லி ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது எல்லாமே இந்த 16ஆம் தேதி மார்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில். கமிங் டேஸ்ல ஒரு டே கேண்டில் ஆகுது. இதுக்கப்புறமாக இந்த 16th அபோவ்ல க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஹூப் நமக்கு அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அகெயின் வந்து இந்த 16th லோ போகும் பொழுது நமக்கு ஸ்டில் வந்து ஒரு 2 to 3% வரைக்குமே டவுன் சைட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இருப்பது ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலையும் நமக்கு கட் ஆகுறாங்க அப்படின்னா there is no hope அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் போகும் பொழுது நமக்கு ஒரு சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் த டூல் படி பார்க்கும் பொழுது வீக்லி சார்ட் லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து இந்த வீக்லி க்ளோஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸ்டில் வந்து நமக்கு செல் சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த செல் சிக்னலினுடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதனுடைய ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணி இதுக்கப்புறமாக இந்த கமிங் வீக் வந்து இந்த ஹை கட் ஆனாங்க அப்படின்னா இந்த ஃப்ரைடேக்குள்ள நமக்கு இந்த ஹை கட் ஆகுறாங்க இல்லை இன்பிட்வீன் இதுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு. பட் இந்த லோ கட் ஆகி க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ட்ரெண்டே வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லாஸ்ட் இயர்லேருந்தே நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுல இருந்திருந்தோம். ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒன்ஸ் இந்த லோ தாண்டி நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு பெரிய ட்ரெண்ட் நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த செல் கேண்டிலுடைய லோ கட் ஆகி க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நமக்கு ஒரு சின்னதான ஹோப் அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியின் படி வீக்லி சார்ட் பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த ரெட் அண்ட் கிரீன் லைன் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட்ல வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த லாஸ்ட் வீக்கினுடைய ஹை அண்ட்ல வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்மிங் டேஸ் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் டிசைட் பண்றதுக்கு. ரீசன் வந்து ஒரு டைமும் நம்மளுடைய சப்போர்ட் லெவலான இந்த ரெட் அண்ட் கிரீன் லைன்ஸை டச் ஆகும் பொழுது மார்க்கெட் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்காங்க. அது ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இப்போ அகைன் வந்து மார்க்கெட் ஒரு ரெட் அண்ட் கிரீன் லைன்ல டச் ஆகும் பொழுது இதனுடைய ஹை அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட், அப் கட் ஆகும் பொழுது ஃபர்தராக அப் சைட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டே சார்ட் படி நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னே சொல்லலாம். இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இதையும் தாண்டி நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதுல இருந்து நமக்கு ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 16th இருந்து கட் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு அகைன் ஒரு பாசிபிள் அப்சைட் போகலாம், பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இது ஒரு ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெவல், இந்த லெவல், இந்த லெவல் எப்படி வந்து நிஃப்டிக்கு வந்து அந்த ட்ரிபிள் டாப் அப்படிங்கறத நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்களோ பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டியினுடைய செட்டப் படி மார்க்கெட் வந்து இருப்பது அப்படிங்கிறது வந்து ட்ரிபிள் டாப் மாதிரியான ட்ரிபிள் பாட்டம் மாதிரியான ஒரு செட்டப். ஸோ இந்த செட்டப் வந்து ரொம்ப 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 வேலிட். ஸோ ஸ்டில் வந்து இந்த லோ வந்து நமக்கு கட் ஆகாத வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது பாசிபிள் அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது இந்த 16th கேண்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ 16th கேண்டிலுக்கு அபோவ்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு there is no panic. பட் 16th கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஹோப் அப்படிங்கிறது இல்லை. இன்னுமே நமக்கு ஒரு பாசிபிள் 2 to 3% வரைக்கும் டவுன் போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. பார்க்கலாம் கமிங் டேஸ்ல இந்த வீக்ல வந்து 16th டேட்டுக்கு அபோவ்ல க்ளோஸ் ஆகுறாங்களா இல்லை அகைன் பிலோல க்ளோஸ் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்ட் தானே தவிர்த்து ஸ்டில் நமக்கு அப்சைட் போறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டேட்ல இருக்காங்களே தவிர்த்து இந்த டேல இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு அப்சைட் போவாங்க அப்படின்னா நோ. கம்ப்ளீட்டாக ஒரு டைமிங் கேண்டிலுக்கும் மார்க்கெட் வந்து கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸ்டில் இந்த 16th டேட் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டினுடைய ஹைக்கு மேல போனால் மட்டுமே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா முன்னதாகவே சொன்னபடி இந்தந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஒரு டைமும் மார்க்கெட் வந்து டச் ஆகும் பொழுது வந்து எந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸாக வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸ்ல வந்து இது ஒரு
சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நம்ம நிஃப்டியில் பார்த்தபடியே இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் 23,499 ஆர் 23,500 அபோலோ க்ளோஸ் ஆகும் பொழுது பாசிபிள் நமக்கு இது மாதிரியான இந்த லெவல்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா நமக்கு இன்னுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இதுல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கான வியூ கிடையாது. மார்க்கெட் இப்போ இருப்பது ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல். இதையும் தாண்டி க்ளோஸ் ஆகும் பொழுது there is no hope. இல்லை இதுல இருந்து மார்க்கெட் போறாங்க அப்படின்னா இந்த ஒரு லெவல்ஸ் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னையுடைய மொமெண்டம் படி கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான செட்டப்ல இருக்காங்க. ஆல்ரெடி வந்து மோர் தேன் 350 400 வரைக்குமே வந்து பிளஸ்ல இருக்கும் பொழுது பாசிபிள் வித்தின் 2 டேஸ்ல இன்னுமே ஒரு 250 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கலாம். நாளைக்கு நமக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரியும் இருக்கு, வீக்லி எக்ஸ்பெரி. ஸோ வீக்லி எக்ஸ்பெரியும் நமக்கு இந்த மொமெண்டம் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமை நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் எல்லாமே நமக்கு அந்த கேப் அப் கேப் டவுன்லேயே போயிடும். அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நியூ ட்ரேடர்ஸ் வந்து புதிதாக ஆப்ஷன் வரீங்க அப்படின்னா இது மாதிரியான டேல வந்து அவாய்ட் பண்ணுங்க. ரீசன் வந்து விக்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ஹைல இருக்காங்க. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியினுடைய இம்பாக்ட், நிஃப்டி எக்ஸ்பெரினுடைய இம்பாக்ட் இது எல்லாமே சேர்ந்து பாசிபிள் ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். பேங்க் நிஃப்டியுமே நம்ம சொன்னபடி ஒரு ட்ரிபிள் பாட்டம் மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்காங்க. அகைன் இந்த 16th மார்ச் மேல போகும் பொழுது நமக்கு ஒரு பாசிபிள் அப்படிங்கிறது இருக்கு. இல்லை அப்படின்னா நமக்கு இன்னுமே டவுன் போறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே பிரேக் ஆகும் பொழுது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இதுதான். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, இல்லை இதுல இருந்து நமக்கு அப்சைட் போறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நாளைக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரியும் இருக்கு. எந்த அளவுக்கான மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டல் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 17th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 17th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ்னுடைய 17th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 17th மார்ச். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆங்கில மார்க் பண்ணி நீங்கள் டேர் இன்ஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutes வர புல் பேக் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 17th மார்ச் ஆட்டோ செக்டார், எனர்ஜி செக்டார், ஐடி, டெலிகாம் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. இதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, உதாரணமாக இதான் டைமிங் கேண்டில் அப்படின்னா ஹை எண்ட்ல மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்களுக்கு ட்ரேட் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணலாம். இன்னையுடைய லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நம்ம கிளியராக அந்த டீ கோல்டன் செட்டப் அண்ட் டைமிங் கேண்டில், மொமெண்டம் கேண்டிலோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா மேபி நாளைக்கு நம்ம பார்க்கும்பொழுது அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இன்னைக்கு லைவ் வந்து நல்லா இருந்தது, இல்லை அதை ரிலேட்டடாக நமக்கு வந்து நல்ல ஒரு லேர்னிங் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.